இப்போ நம்ம கோழி வறுவல் செய்ய போகிறோம். அதற்கு முதலில் வடசட்டியில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் 1/4 கிலோ சிக்கன் போட போகிறோம். எண்ணெய் சூடேறிடுச்சு. அதில் இந்த 1/4 கிலோ சிக்கனை போட்டு வதக்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினப்புறம் தான் இதில் மிக்ஸ் ஆகிட்டப்போ சேர்க்கணும் மித்த பொருட்களை. சிக்கன் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. அதில் நல்லா ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு வேகவும் அதுக்கு பிறகு உப்பு இது சேர்த்துக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். தீயை காமிக்கிறேன். லைட்டாக திறந்து பார்த்து ஒரு கிண்டிக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கு தேவைன்னா நம்ம 2 போட்டுக்கலாம். இதோட மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலர் காண்டி, காரத்துக்கு நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம், அது கொஞ்சம் வதங்கட்டும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு இந்த சிக்கனை அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் இது மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு சாப்பிடணும். இன்னும் அதை விட டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் என்ன கொஞ்சம் என்ன சேர்க்கணும், ஒரு சின்ன தக்காளி அதை போட போகிறோம். அது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம் வதங்குறதுக்கு நல்லா. எல்லாம் வதங்கிடுச்சு.
இதில் ஒரு சின்ன பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்குவோம். நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கிறனால உடம்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட சிக்கன், நம்ம பொரிச்ச சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். சிக்கனை போட்டு நல்லா பெரட்டிட்டு இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரட்டும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணாலும் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம், வறுவல் மாதிரி வேணுனாலும் வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். மூடி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்பப்போ தொடர்ந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி வத்திடுச்சு. வத்தி நமக்கு லைட்டாக கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்கணும், கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போடுறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரம் கம்மியாக இருந்தால் கூட பண்ணி கொடுங்க. நம்ம கொஞ்சோண்டு வந்து உரமாக தான் இருக்கும் ஆல்ரெடி. போட்டு ஒரு பரட்டு பெப்பர் தூள் போட்டு நம்ம ரொம்ப நேரம் அடுத்து வைக்கணும்னா கசக்கு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டுக்கணும். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. என்கிட்ட சாப்பிட கொடுத்து பார்க்குறேன். சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணு. என் பையன் இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.